ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். லாஸ்ட் எபிசோட்ல டிடெக்டிவ் மோஜினோட ஒய்ஃப் ஜிகிக்கும் ஜிபி டெவலப்மெண்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அவங்க அந்த கம்பெனியோட சேர்ந்து ஏதோ தப்பான வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அதனாலதான் அந்த மான்ஸ்டர் கில்லர் அவங்களை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம டிடெக்டிவ் மோஜினுக்கு கங்ஜோ சொல்லியிருப்பா. அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்சங்க மீட் பண்றதுக்காக டிடெக்டிவ் மோஜின் போயிருப்பாரு. அந்த சமயத்துல இந்த தேகு நம்சங்க கொலை பண்ணி சூசைட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு போயிட்டான். அந்த இடத்துல இவர் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வேற கிடைச்சிருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கங்ஜோ போய் டிடெக்டிவ் மோஜினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே வேணும்னே நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக செட்டப் பண்ணதா கூட இருக்கலாம். டக்குன்னு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. டீம்ல எல்லாருமே வந்து நம்ம டிடெக்டிவ சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவரு உள்ளுக்குள்ள எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் எதுக்கும் அமைதியாகிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் இந்த தேகுவோட அப்பா சாங்வான் எக்ஸ்பிரஸோட சேர்மன் இருக்காலையா, அவனை தான் காமிக்கிறாங்க. கமிஷனரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ இருக்கிற இடம் என்னாலதான் உனக்கு கிடைச்சது. நான் தான் உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சேன். நான் நினைச்சேன்னா உன்னை அந்த இடத்துல இருந்து தூக்கவும் முடியும். கொஞ்சம் வசதி வாய்ப்பு கிடைச்சதும் நீ யாருன்றதை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை இப்படி எல்லாம் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அந்த நம்சங்க பத்திரமா பாத்துக்கணும் தானே சொன்னேன். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜப்பானுக்கு எஸ்கேப் ஆகி போகணும் தானே சொன்னேன். ஓன் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கீழே வேலை பாக்குறவங்க அவனை கார்னர் பண்ணதுனாலதான் இப்ப அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த கோல்டன் டைம் டீம் தானே அப்படின்ற மாதிரி புடிச்சு திட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்க டிடெக்டிவ் மோஜின் அவரோட ஒய்ஃப் ஜிஹி இறந்து போனாங்க இல்லையா, அந்த மான்ஸ்டர் கில்லர் ஜிஹியை கொலை பண்ணாலே அந்த இடத்துல வந்து நின்று மனைவியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு நடு ரோட்ல படுத்துக்கிட்டே அவர் ஒய்ஃப் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அதே இடத்துலதான் பக்கத்து தெருவுல நம்ம கங்ஜோ அவங்க அப்பா இறந்து போன இடத்துல உட்காந்துட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஜாலியா பாத்டப்ல படுத்துட்டு இருக்கான். இவன் கங்ஜோக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான் இல்லையா, உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கங்ஜோ ரிப்ளை மெசேஜ் அனுப்பியிருக்கான். இப்பதான் அவன் எடுத்து பாக்குறான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இவனை பார்க்க வேணாம்னு நினைச்சாலா இல்ல இவனை பாக்குறது வேஸ்ட் நினைச்சாலான்னு தெரியல. அவாய்ட் பண்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா. இந்த கேஸோட இன்சார்ஜ் டிடெக்டிவ்ட்ட உங்களை பத்தி டீடைல்ஸ் நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு தேவைப்பட்ட உங்களை கூப்பிட்டு பேசிக்குவாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கா. அந்த மெசேஜ் பார்த்ததுமே அவன் ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். கங்ஜோவோட வீட்டுல காணாம போச்சு இல்லையா, அவளோட அப்பாவும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அந்த போட்டோ இவன் கையில தான் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். இவன் தான் அன்னைக்கு நைட்டு கங்ஜோவோட வீட்டுக்கு போயிருக்கான். நேரா கிளம்பி போய் அவளோட பெட்ரூம்ல அவளோட பெட்லயே உட்காந்துக்கிட்டு ஏதோ அவனோட ரூம் மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற கர்டன்ஸை போய் விளக்குறான். அந்த பக்கம் இவனை பத்தி டீடைல்ஸ் நிறைய இருக்குது. அதாவது இந்த மான்ஸ்டர் கில்லரை பத்தின டீடைல்ஸ் நிறைய செவர் பூரா ஒட்டி வச்சிருப்பா இல்லையா, அதை பார்த்ததும் இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சு சிரிச்சு குதிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு ரியலைஸ் பண்ணி நார்மல் ஆகிட்டு அங்கிருந்து கிளம்பி வரும்போது இந்த போட்டோவை பார்த்திருப்பான். இவளும் இவளோட அப்பாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அந்த போட்டோவை அங்கிருந்து அவன் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை இப்ப அவன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். இன்னொரு பக்கம் கங்ஜா என்ன பண்றா, இந்த நம்சங் இறந்து போன இடத்துல ஜிஹி பேசின மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைச்சது இல்லையா, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துட்டு வந்து போட்டு கேட்டுட்டு இருக்கா. இதுல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டு இருக்கா. பேசுறது ஒரே ஆள் தான், கேட்கறது ஒரே குரல் தான் அப்படின்னாலும் ரெண்டு வேற வேற ரெக்கார்டிங் எடுத்து ஒன்னா சேர்க்கும் போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும் இல்லையா. இப்ப இந்த வீடியோல கூட ஃபுல்லா நான் ஒரே ரெக்கார்டிங்கா பேசல, வேற வேற ரெக்கார்டிங் தான். அங்கங்க சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி அந்த ரெக்கார்டிங்லயுமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இது வேற வேற ரெக்கார்டிங்ல இருந்து எடுத்து ஒட்டுன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு பாக்குறா. அதுலயும் பர்டிகுலரா நான் கங்சோல ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற அந்த சென்டென்ஸ் வெட்டி ஒட்டுன மாதிரி இருக்கு. அதை மட்டும் திரும்ப திரும்ப போட்டு கேட்கும் போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நான் கங்சோல தேடிட்டு இருக்கேன் அப்படின்றது தனி ரெக்கார்டிங், நான் டாங்குவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிறது தனி ரெக்கார்டிங். டாங்குங்கிறது ஜிஹியோட பையன், ஹாஸ்பிட்டல்ல இருக்காலையா நம்ம டிடெக்டிவ் மோஜினோட பையன், அவன் தான். இது ரெண்டும் தனித்தனி ரெக்கார்டிங்கா இருந்திருக்கு. இதுல இருந்து ரெண்டுத்தை கட் பண்ணி ஒட்டி நான் கங்சோல ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க. இது உண்மை கிடையாது அப்படின்றத நம்ம கங்சோ கண்டுபிடிக்கிறான். அந்த சமயத்துல இந்த ஜங்கோ இவளுக்கு கால் பண்றான். வெல்ஃபேர் சென்டர்ல இருந்து ஒருத்தனை காப்பாத்தினாங்க இல்லையா, அவன் தான். மேடம், உங்களுக்காக அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ்ல வேலை பாக்குற பஸ் டிரைவர் பார்க் கிட்ட நான் பேசிட்டேன். அவன் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மீட் பண்றான்னு சொன்னா அவனை போய் நேர்ல பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு இவளும் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இந்த கமிஷனர் தான் அந்த தேகுவோட அப்பா கூப்பிட்டு மிரட்டி விட்டுட்டான் இல்லையா, அதனோட விளைவு இவன் கோல்டன் டைம் டீம் கலைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க ரெண்டு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு வச்சுதான் இதை சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்துல அந்த ரெண்டு பேருமே இந்த கோல்டன் டைம் டீமை உருவாக்குறதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க கங்ஜோ இந்த விஷயத்த சொன்னப்போ. ஆனா இப்போ அவங்க மாத்தி பேசுறாங்க. ஏன்னா அந்த டீம் நல்லா வேலை பாக்குது. எதுக்காக சார் நம்ம அந்த டீமை கலைக்கணும்? இது வரைக்கும் அந்த கோல்டன் டைம் டீம் நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க, நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல எதுக்காக நம்ம அவங்களை கலைக்கணும்? வேணா இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கமிஷனருக்கு தான் வேற வழி இல்லையே, நான் சொன்னதை செய்யலன்னா உன் பதவியை பறிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த தேகுவோட அப்பா வேற மிரட்டி இருக்கான் இல்லையா. அதனால இவங்க கிட்ட சத்தம் போடுறான். நான் கமிஷனர், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், ஒழுங்கா அந்த டீம் கலைச்சு விடுங்க. இதுக்கப்புறம் இவங்க சம்பந்தப்பட்ட எல்லா கேஸையுமே வயலண்ட் கிரைம் யூனிட்டே பாத்துக்கிட்டும் கோல்டன் டைம் டீம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறோம். இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் மோஜின் என்ன பண்றாரு, இந்த நம்சங் இவருக்கு கால் பண்ணி டீலிங் போட்டிருப்பான் இல்லையா, உண்மையான கொலைகாரனை பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், பதிலுக்கு நீ என்ன கேஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணி விடணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அப்படி அவன் பேசினப்ப அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அந்த ரெக்கார்டிங்க அவனோட ரைட்
ஹேண்ட் தான் இவங்களோட கஸ்டடியில இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட கொண்டு வந்து போட்டு காமிக்கிறாரு. உன் பாஸ் இங்க எவனோ ஒருத்தனை பத்தி என்கிட்ட சொல்றேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒருத்தன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி விசாரணை பண்ணப்பெல்லாம் அவன் ஒரு மாதிரி கெத்தா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம பாஸ் நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. ஆனா இப்பதான் பாஸே இல்லையா, அவனையே போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா, அதனால அவன் கொஞ்சம் பயந்து போய் தான் உட்கார்ந்துருக்கான். சத்தியமா எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் உடனே அந்த நம்சங் செத்து போன போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. நீயே பாரு, உன் பாஸ் இப்படியா செத்து போவான், அவன் வயித்துல அவனே கத்தியால குத்தி கிழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனே மரத்துல ஏறி கைத்துல மாட்டிக்கிட்டு தொங்கி செத்து போயிட்டானாமா. இது இந்த மாதிரி உன் பாஸ் நிஜமாலுமே செய்வானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த தேகு வந்து நம்சங்கோட கழுத்தை பின்பக்கத்துல இருந்து போட்டு நெரிச்சுக்கிட்டு அவனோட லெப்ட் ஹேண்டால கத்தி எடுத்து நம்சங்கோட வயித்துல குத்திருப்பான். அப்படி பின்னாடி இருந்து செஞ்சதுனால நம்சங்கும் அவனோட லெப்ட் ஹேண்டால வயித்துல குத்திக்கிட்ட மாதிரி தான் காயம்லாம் இருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த நம்சங்கோட ரைட் ஹேண்ட் சொல்றான், என் பாஸ் இடது கையால கண்டிப்பா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவருக்கு இடது கை பழக்கம் கிடையாது, இந்த கொலையை கண்டிப்பா ஏதோ ஒரு இடது கை பழக்கம் இருக்கிறவன் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அதுதான் நீயே சொல்றல, அப்ப நீயே சொல்லு, உன் பாஸ் சுத்தி இருக்கிறவங்கள இடது கை பழக்கம் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் யோசிச்சு பாக்குறான், இவனுக்கு எதுவும் தெரியல. இல்ல சார், எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அதை விடு. இந்த ஃபேண்டாசியா பார் ஓனர் ஜங்குவா இறந்து போன அன்னைக்கு எதுக்காக இந்த நம்சங் அந்த பாருக்கு வந்தான், யாரை மீட் பண்றதுக்காக வந்தான், அது விஷயமா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் தயங்குறான் சொல்றதுக்கு. இவர் திரும்ப திரும்ப கேட்கவும், இல்ல சார், எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்பான்சர்ல முக்கியமான ஒரு ஸ்பான்சர் தான் இந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ். அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறவங்களை பத்தி எங்களுக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியாது. ஆனா என்னோட பாஸ் சில சமயங்கள்ல அந்த கம்பெனியோட சேர்மனை பத்தியும் சிஇஓ பத்தியும் பேசியிருக்காரு. சேர்மன் சிஇஓ மட்டும்தான் பேசியிருக்காரு, வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு சில சமயங்கள் எங்களுக்கே தோணி இருக்குது, இவருக்கு அந்த சேர்மன் கூடயும் சிஇஓ கூடயும் ரொம்ப ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணி இருக்கு. அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது, நாங்க யாரையும் பார்த்ததும் இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே டீம் லீடர் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் மோஜினை தனியா கூப்பிட்டு போறாரு. இந்த ஜிபி டெவலப்மெண்ட் பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த ஃபேண்டாசியா பாருக்கு போனப்ப இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். கண்டிப்பா அது அந்த நம்சங் வாயில இருந்து கேட்கல, ஒரு சாதாரணமான ஒரு ஆபீஸ் ஒர்க்கர் நார்மலான பர்சனோட வாயில இருந்து தான் இந்த வார்த்தையை கேட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு போன் பண்ணி ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான்ல, கண்டிப்பா அவனோட வாய்ஸ் ஒரு கேங்ஸ்டரோட வாய்ஸ் மாதிரி கிடையாது, ஒரு நார்மல் பர்சனோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் கேக்குறாரா. நீ நம்சங் அந்த ரெசார்ட்ல மீட் பண்ண போற அப்படின்ற விஷயம் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 2 பேர் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ல வேலை பார்க்குற கங்ஜோ, உன் டீம்ல இருக்கிற தேசிக், இவங்க 2 பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி அந்த கொலைகாரன் அந்த இடத்துக்கு வந்து நம்சங்க கொலை பண்ணியிருக்க முடியும்? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயே யாரோ ஒருத்தங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க, அதனாலதான் கொஞ்சம் ஒன்னு கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தேசிக் டக்குன்னு வந்துடுறான். அவங்க பேசினதுல கடைசி பார்ட்டை மட்டும் அவன் கேட்டுட்டான் போல இருக்கு. இது ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆளு இருக்காங்களா, யார பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே உள்ள வரான். இல்லடா ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் அங்க இருந்து நைசா கலந்துக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க, இவர் தானே உண்மையிலேயே உளவாளி, இவரே நம்ம உளவாளியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன்னா தேசிக்க பொறுத்த வரைக்கும் இந்த டீம் லீடர் தானே அந்த நம்சங்க்கு இவ்வளவு நாளா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கதான் இவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் அப்படி சொல்றான். இல்லடா, டீம் லீடர் அந்த மாதிரி பண்ணது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், ஆனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல துரோகி எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்றாரு. அந்த சமயத்துல தேசிக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ரொம்ப சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஏதோ பேஷண்ட் போல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு, உன் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி மோஜின் கேக்குறாரு. இல்ல நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றானா. உன் அப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மோஜின் சொல்றாரு. ஆனா வழக்கமா இவர் தேசிக் கிட்ட பேசுற வாய்ஸ் டோன்ல பேசாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை டீம் லீடர் சொன்ன விஷயத்த நம்பிட்டாரோ என்னவோ தெரியல. அந்த சமயத்துல கங்ஜோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், மீட்டிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தேசிக் கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு, நான் கங்ஜோவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா தேகுவையும் அவனோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. இந்த தேகுவோட அப்பாவை இதுக்கு முன்னாடி காமிச்சப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரியும் இல்ல கொஞ்சம் டெரரா இருக்கிற மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அவன் மவன் கிட்ட ஒரு மாதிரி பயந்து பயந்து தயங்கி தயங்கி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மவனோட கபோர்டுக்குள்ள ஜங்குவாவோட டெட் பாடியை பார்த்துட்டான் இல்லையா, அதனால அந்த பயம் இருக்கா என்னன்றது தெரியல. இந்த தேகு அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், நான் இல்லாதப்ப என்னோட இடத்துக்கு எது நீங்க வந்தீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறேன்னா, இல்லப்பா நான்லாம் வரலப்பா, நீ இல்லாதப்ப நான் எதுக்காக உன்னோட இடத்துக்கு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அந்த பாடியை போய் பார்த்ததா அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. இந்த போலீஸ்காரங்க கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்மள விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை நானே பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நான் வக்கீல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட முகத்துல ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதான்னு சொல்லி நோட் பண்றான். அவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா உட்காந்து சாப்பாட்டுல கோலம் போட்டுட்டு இருக்கான். அந்த பார்லடி ஜங்குவா கொலை செய்யப்பட்டப்ப இவங்க எல்லாமே அந்த விஐபி ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பாங்க இல்லையா, அதனால போலீஸ் இவங்க மேல சந்தேகப்பட்டு விசாரணைக்கு வர சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்சங் சூசைட் பண்ணிட்டான் கேள்விப்பட்டியா அப்படின்ற மாதிரி இந்த அப்பா கேக்குறானா, கேள்விப்பட்டேன்பா, அவனுக்கு வாழ்க்கை
வாழ்க்கை கஷ்டமா இருந்திருக்கும், அதனாலதான் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சாதாரணமா சொல்றான். இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இவன் தான் நம்சங்க கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. நீ ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுறாரு. அதுக்கு மேல அவர் வாயில இருந்து எந்த வார்த்தையுமே வர மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஏரி இருந்துச்சு இல்லையா, அந்த ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட டெட் பாடியை எடுத்திருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கிறதுனால நிறைய பேர் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பவும் அவன் முகத்துல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பிளானே பண்ணாம இன்னைக்கான வாழ்க்கை மட்டும் வாழ்றது தப்பு இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இந்த அப்பங்காரன் கேக்குறானா. உங்களுக்கு வயசாயிருச்சு டாடி, வயசாக உங்களுடைய பவரும் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க இல்லன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் எந்திரிச்சு போறான். எங்கப்பா போற அப்படின்ற மாதிரி கேக்குறானா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க தானே வர சொல்லியிருக்காங்க, இதை போய் இதோட முடிச்சு விட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய இஷ்யூவா மாத்திருவாங்கல்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அவன் பண்றதெல்லாம் பார்க்க இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் இங்க தலையா அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கான். இங்க கங்சோ டிடெக்டிவ் மோஜின் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னா இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. நான் கங்சோல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டதையும் ஒரு ஷாக் ஆயிடுறாரு. எங்க கண்டுபிடிச்ச, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம காப்பாத்தணும் இல்லையா ஜங், அவன் தான் பார்க்னு ஒரு டிரைவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா. இந்த கங்சோலும் அந்த பார்க்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனை போய் விசாரிச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ விசாரிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றான். அந்த பார்க்ன்ற பஸ் டிரைவரை இவர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்து பேசியிருக்கா. அப்பதான் அந்த பார்க்ன்றவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நானும் கங்சோலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் சின்ன பையன், நாங்க 2 பேரும் ஒன்னாவே தான் சுத்திட்டு இருந்தோம். வின்டர் சீசன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தேடினப்பதான் சன்ஷைன் அப்படின்ற ஒரு ஷெல்டர்ல அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சது. ஆரம்பத்துல அந்த ஷெல்டர்ல அவனால அடாப்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு அங்க தங்குறதுக்கான ஹோப் கிடைச்சது. அதுக்கு காரணம் அங்க இருக்க ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபீலிங் நன்றி மரியாதை அந்த சம்பந்தமா தான் அவனுக்கு இருந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து தனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். அவனுக்கு மட்டும் இல்ல எனக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். ஜிபி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற கம்பெனில அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே டிடெக்டிவ் மோஜின் சொல்றாரு, இது அந்த நம்சங்கோட கம்பெனி தானே, நம்சங் தானே இந்த கம்பெனிக்கு சிஇஓ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, அதே கம்பெனில தான் அவனுக்குமே வேலை கிடைச்சிருக்கு. அவங்க 2 பேத்தையும் அங்க இருந்து யாரோ வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, உங்களை கூட்டிட்டு போனது யாரு, இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்சங்கோட போட்டோ எடுத்து அந்த டிரைவர்கிட்ட கங்ஜோ காமிக்கிறா. இல்ல மேடம், இவர் கிடையாது, இவர் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட். நாங்க அங்க போய் இவரை தான் மீட் பண்ணோம். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு பஸ் ஓட்ட நல்லாவே தெரியும்ன்றதுனால எனக்கு போனதுமே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பிரசிடென்ட் என் ஃப்ரெண்டு கங்சோல ஒரு மாதிரி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஏன் அவர் அப்படி பண்ணினாருன்னு எனக்கு தெரியவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் கங்சோல் என்கிட்ட வந்து சொன்னா, நான் இதுக்கப்புறம் பிரசிடென்ட்க்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படின்ற மாதிரி அந்த பார்க் சொல்றானா. அந்த பிரசிடென்ட்க்கு வேலை பார்க்க போறேன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கங்சோல் காணாம போயிட்டானா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. ஆமா மேடம், அதுக்கப்புறம் தான் அவன் காணாம போயிட்டான். ஆனா அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவன் அந்த பிரசிடென்ட்க்கு பாடி கார்டா வேலை பார்க்க போறானா இல்ல பார்ட்னரா வேலை பார்க்க போறானோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறான். அந்த பார்ட்னர்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோட இழுக்கிறான். அவனுக்குமே கன்ஃபார்மா தெரியல எந்த அர்த்தத்துல அவனை அங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்றது. ஆனா எனக்கு புரியவே இல்ல, ஒரு ஹோம்லெஸ் பர்சனை எதுக்காக இந்த மாதிரி வேலைக்கு கூட்டிட்டு போக போறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அவன் பிரசிடென்ட்காக வேலை பார்க்க போறான்னு சொன்னியா, அந்த பிரசிடென்ட் நம்சங்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், அது நம்சங் கிடையாது. ஏன்னா அந்த நம்சங்கே கங்சோல் முன்னாடி போன்ல வேற யாரும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்காக தான் இவன் வேலை பார்க்க போறதா வேற சொல்லியிருக்காங்க. அது யாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்லிடுறான். அந்த விஷயத்தை இவளுமே டிடெக்டிவ் மோஜின் கிட்ட சொல்லிடுறா. அது மட்டும் இல்ல, உங்க வைஃப் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபுல்லா எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிறா. அந்த ரெக்கார்டிங்ல அவங்க பேசின ஒரு வார்த்தையிலுமே அவங்க மூச்சு விடுற பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வேற மாதிரி இருக்கு. வேற ரெக்கார்டிங்ல இருந்து இவங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நார்மலா உங்க வைஃப்க்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குதானே அப்படின்னு கேக்குறா. அவன் ஆமான்ற மாதிரி சொல்றான். நிறைய பேர் டைரி எழுதுவாங்க இல்லையா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஜிஹிக்கும் நம்ம எங்க போனோம், யாரை பார்த்தோம், என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. அந்த ரெக்கார்டிங்ல இருந்து தான் வேற ரெக்கார்டிங்ல இருந்து இவங்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு கோத்து டூப்ளிகேட்டான மெசேஜ் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவ திரும்பி பிளே பண்ணி காமிக்கிறா. அந்த ரெக்கார்டிங்ல இருந்ததை ரீஅசெம்பிள் பண்ணி இவ போட்டு காமிக்கிறாளா இல்ல ஒரிஜினல்லயே மீதி பாதியை இவ போட்டு காமிக்கிறாளான்னு தெரியல. ஆனா இப்போ இந்த மெசேஜ் அப்படியே வேற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ தப்பா போற மாதிரி தெரியுது. இந்த ஜிபி டெவலப்மெண்ட்ல ஏதோ தப்பா நடக்குது. இந்த விஷயத்தை பத்தி நான் மோஜின் கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜிபி டெவலப்மெண்ட்டை சேர்ந்தவங்க மோஜினையும் பிளாக்மெயில் பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால அவரை நான் இதுக்குள்ள இழுக்கிறதுக்கு விரும்பல. நானே தனியாவே இதை நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஜிபி டெவலப்மெண்ட் ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு போய் என்னமோ பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றத நான் கண்டுபிடிக்க போறேன். இதனால மோஜினுக்கும் என் பையன் டாங்குக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அவங்க பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்க டிடெக்டிவ் மோஜினுக்குமே கண்ணுல தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. உங்க வைஃப் ஜிஹி அந்த ஜிபி டெவலப்மெண்ட் பத்தின ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கில்லர் அவங்களை கொலை பண்ணியிருக்கான். ஒருவேளை அந்த டிரைவர் சொன்னாலே ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி யாரோ ஒருத்தனை அந்த
அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கூட அந்த உண்மையான கொலகாரனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல அந்த தேகு கமிஷனரை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறான். உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு யாரோ சம்மன் அனுப்பியிருக்காங்க, நீங்களே மெசேஜ் பாருங்க, எனக்கு மெசேஜ் அனுப்பி விசாரணைக்கு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க, இது யாரு என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஐயோ சார், உங்களுக்கு போய் யாராவது எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்களா, இது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வாங்கி பார்த்தவன் அவனோட கோர்ட்ல போனை தொடச்சிட்டு அவன்கிட்ட ரொம்ப பவ்யமா வேற கொடுத்துட்டு இருக்கான். இதே சமயத்துல எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல சாங் இருப்பார் இல்லையா, அவர் குடுகுடுன்னு ஓடி வராரு இங்க கங்ஜோவை பாக்குறதுக்காக. இந்த கோல்டன் டைம் டீம் நாங்க கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. அதை தான் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததே உங்களுக்கு வருதே கோவம். ரெண்டு பேரும் கோவமா கிளம்பி அங்க கமிஷனரை பாக்குறதுக்காக தான் போறாங்க. வாசல்லயே இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள விட மாட்டேங்கிறாரு. உள்ள கெஸ்ட் இருக்காங்க சார், இப்படி எல்லாம் நீங்க போக முடியாது, நாங்க அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போன் பண்ணி கமிஷனர்கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்காக கங்ஜோவும் மோஜினும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னதுமே அந்த கமிஷனர் தேகிட்ட சொல்றான், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களே நேரடியா வந்திருக்காங்க, உங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் உள்ள வர சொல்றான். ரெண்டு பேரும் உள்ள வந்ததுமே புடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் சாங்வான் எக்ஸ்பிரஸோட சிஇஓக்கு நீங்க சமன் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி புடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வச்சு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே இந்த தேகு இருந்துட்டு, ஐயோ சார், ஏன் முன்னாடியே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவன் பேசிடுறான். ஒருத்தரோட குரலை கேட்டாதான் அவங்களுடைய ஜாதகத்தையே நம்ம கங்ஜோ கண்டுபிடிச்சிருவா இல்லையா. இவன் குரலை கேட்டதுமே இவளுக்கு அந்த மான்ஸ்டர் கில்லர் பேசினதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அப்பாவை கொலை பண்ணப்ப வாக்கி டாக்கில தான் இவன் கான்வர்சேஷனே நடத்திருப்பான் இல்லையா கங்ஜோ கிட்ட. அந்த விஷயம் தான் இவளுக்கு ஞாபகம் வருது. இவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இவன் வேற எந்திரிச்சு வந்து இவங்க கிட்ட கை குலுக்கிட்டு இருக்கான். டிடெக்டிவ் மோஜினுக்கு இவனை பத்தி எதுவும் தெரியாது, அதனால கேஷுவலா அவர் கையை கொடுத்துடுறாரு. கங்ஜோ கிட்ட வந்து அவன் கையை கொடுக்கறான். அவளுக்கு கையெல்லாம் உதறுது. அவங்க அப்பாவை சாகடிக்கும் போது இவகிட்ட அவன் பேசியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் தான் இவளுக்கு திரும்ப திரும்ப காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதா. இவளுக்கு நடுங்கிக்கிட்டு இருக்குது. அவனை முறைச்சு பார்த்துட்டு கையை இறுக்கி மூடிட்டு நின்னுட்டு இருக்கா. கங்ஜோ கையை முறுக்கிட்டு அமைதியாவே நிக்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு யார் கூட ஹேண்ட் ஷேக் பண்றதுல பிடிக்காது போல இருக்கு, பரவாயில்ல விடுங்க, என்ன நேர்ல மீட் பண்ணி என்கிட்ட எது கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க போல இருக்கு, இப்ப நான் நேர்லயே வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனா இவன் இப்படி பேசுறது அவ காதுல விழவே இல்ல. பதிலுக்கு இவ டிடெக்டிவ் மோஜினோட ஒய்ஃபை கொலை பண்ணும் போது பேசியிருப்பான் இல்லையா, அப்ப நீ அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அந்த வார்த்தை தான் அவளுக்கு காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே உடம்பு நடுக்கத்தோடயே நின்றுட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த ஃபேண்டாசியா பார்ல நடந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அன்னைக்கு நாங்க முக்கியமான பிசினஸ் விஷயமா தான் வந்திருக்கோம், அங்க நடந்த விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நாங்க அந்த மாதிரி நடந்துட்டோம், சரி விடுங்க, இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்க டிடெக்டிவ பார்த்து நான் தேவையான விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஓ, இவன் தான் அந்த சாங்வான் எக்ஸ்பிரஸோட சிஇஓ தேகுவா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்லிட்டு இருக்காரு. இவன் இங்க பதறி போய் டிடெக்டிவ் மோஜின் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளா, என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அது அவன் தான் அப்படின்னு சொல்றான். அவன் தான்னா அது அவன் தான், எனக்கு அவனோட குரல் நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் கேட்ட அதே குரல், இது இவனோட குரலே தான், இவன் தான் அந்த மான்ஸ்டர் கில்லர் அப்படின்ற மாதிரி சொன்னது டிடெக்டிவ் மோஜினுக்கு செம்ம கோவம் வருது. அவர் வேகமா போக பாக்குறாரு. இவ தடுத்து நிறுத்துறா. இல்ல, அவன் இப்ப நம்மள வச்சு ஏதோ கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் ஜிஹிய தப்பா அவன் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இப்ப நேர்லயே மீட் பண்ண வந்திருக்கான், இப்போதைக்கு நம்ம அவனை போய் நேரடியா கன்ஃபரன்ட் பண்றது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதை கேட்கிற மனநிலைமையில டிடெக்டிவ் இல்லவே இல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும், ஒன்னும் சட்டம் அவனுக்கான தண்டனையை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா என் கையால நானே அவனுக்கான தண்டனையை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவனை விரட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க கஞ்சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி வச்சுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.